ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு க்ரீம் தயார் பண்ண போகிறோம். அந்த க்ரீமோட பேர் எங்கள் பாப்பா சொல்லுவா. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். பாப்பா பேர் சொல்லுமா. இந்த க்ரீம் பேர் கொரியன் கிளாஸ் ஸ்கின் க்ரீம். இப்போ இது தயார் பண்ணுறதுக்குமா நம்ம வெறும் சாதம், இங்கே பாருங்கள், வெறும் சாதத்தை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி திருப்பியும் நம்ம கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா மசிகிற மாதிரி வேக வச்சுட்ருக்கோம். இது வெந்ததுக்கப்புறம் தான் நமக்கு மிச்ச வேலையெல்லாம் செய்யணும். இது பாருங்கள், அதுக்கப்புறமா மிச்சம் பார்க்கலாம். இது பாருங்கள், தண்ணி ஒரு அரை கிளாஸ் தான் தண்ணி ஊற்றிருப்பேன், சாதம் போட்டிருக்கேன். இதை நல்லா வேகணும்மா. இது பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்களா? பாருங்கள், சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள் சாதம். நமக்கு வெந்த சாதம் தான், வெந்த சாதத்தையே போட்டு தண்ணியை ஊற்றி இன்னும் கொஞ்சம் வேக வச்சுருக்கோம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே போடலை, வெறும் தண்ணியும் சாதம் தான். தண்ணி கொஞ்சம் இழுக்கிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு காட்டுறேம்மா. நீங்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, லைக் கொடுக்க மாட்டேன்றீங்க. பாருங்கம்மா, வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. அவ்வளோதாம்மா. பாருங்கள், தண்ணி நல்லா இழுத்துருச்சுங்களா? இது இப்போ என்ன பண்ணணுன்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஆற வச்சுட்டு நான் காட்டுறேன். உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு காட்டுறேன் உங்களுக்கு. இது ஆறிடுச்சுமா. இதை வந்து இது போட்டோன்னே நல்லா வச்சிரு. இதில் போட்டுடலாம். இந்த ரைஸும் ரைஸ் மாத்திரம் தான் மிக்ஸி கிண்ணத்தில் போட்டுடலாமா. இங்கே பாருங்கம்மா, இது வந்து இந்த கஞ்சி தண்ணி, சாதம் வடித்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதுவும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு மிக்ஸி போட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மிக்ஸி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கம்மா, மிக்ஸியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுமா. இதை வந்து இந்த மாதிரி வடிகட்டிலையாச்சும் போட்டுக்கலாம், இல்லை துணிலையும் போட்டு அதை வந்து வடிகட்டலாம்மா. இங்கே நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை பார்த்தீங்களா, எப்படி வந்திருக்கு பாருங்கள், பேஸ்ட் மாதிரி. இந்த மாதிரி வரணும்மா, நைஸாக இப்படி வரணும். அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோன்னா அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் நமக்கு. பாருங்கம்மா, எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இதில் போட்டு இதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கலாங்களா? இங்கே பாருங்கப்பா, எப்படி வருது பாருங்கள். கீழே பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். இதை தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். அடியில் உழுவுது பாருங்கள். இப்படி எடுத்தோன்னா நல்ல உங்களுக்கு க்ரீம் நல்லா வரும். அது அப்படியே எடுத்திங்கன்னா கொஞ்சம் க்ரீம் உங்களுக்கு நல்லா வராது. இப்படி பாருங்கள், அடியில் வருது பாருங்கள் நல்லா. இப்படி எடுத்திங்கன்னா இந்த க்ரீமை நீங்கள் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நீங்கள் நல்லா டெய்லி போட்டுக்கலாமா. ரொம்ப நல்ல கலர் மாறும் உங்களுக்கு. 2 நாளில் கலர் வித்தியாசம் தெரியும். நீங்கள் இது போட்டு பாருங்கள். நாங்கள் வந்து இது செஞ்சு பார்த்துட்டு தான் இதை நாங்கள் போட்டுட்ருக்கோம். நல்லா கலர் வருமா. இது அடுத்து என்ன போடுறதுன்னு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கம்மா, எவ்வளோ பேஸ்ட் வந்துச்சு பாருங்கள் அந்த சாதத்துக்கு. இப்போ இதை எடுத்துக்கிட்டு இதில் வந்து பச்சை பால் காய்ச்சாத பாலை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும்மா. நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இருங்க, நான் அந்த இதை வச்சு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கம்மா, பால் ஊற்றி எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குது பாருங்கள், க்ரீமியாக. இப்போ இதில் வந்து இன்னொரு இது ஊற்றணும்.
அது பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டில் விவிடி தேங்காய் எண்ணெய் தான் வச்சுருக்கேன், அதை நான் ஊற்ற போகிறேன். நீங்கள் வந்து பாதாம் ஆயில் இருந்தால் பாதாம் எண்ணெயும் ஊற்றலாம், இல்லாட்டி ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா ஆலிவ் ஆயிலும் ஊற்றலாம். நான் இதை தான் ஊற்ற போகிறேன், தேங்காய் எண்ணெய். ஸ்பூன் எடு. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூனு. நான் நிறைய செஞ்சுருக்கிறதுனால 2 ஸ்பூன் ஊற்றுறேம்மா. கொஞ்சம் இப்போ அதை மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணணுமா, அது கலக்கிறது தான் கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா கலந்து சாதம் நீங்கள் அரிசியாக கூட எடுத்து வேக வச்சுக்கலாம், சாதத்தை ஆக்கிக்கலாம். இல்லை நீங்கள் சாதம் வடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் அதை எடுத்து வச்சு திருப்பி இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிட்டு அதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்து அதை வந்து வடிகட்டணும். வடிகட்டி அந்த அடியில் இருக்கிற அந்த க்ரீமை தான் எடுக்கணும். மேலே இருக்க அந்த திட்டாக எடுத்தோன்னா அது பூசும்போது உங்களுக்கு வந்து உள்ளே வந்து தோலுக்குள்ளார இழுக்காது. அந்த க்ரீம் மாத்திரம் எடுத்திங்கன்னா தோலுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இப்போ அதுக்கப்புறம் என்ன ஊற்றிருக்கோம், பால் ஊற்றிருக்கோம். பச்சை பால் தான் ஊற்றணும், பச்சை பால் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் இப்போ எங்கள் வீட்டில் ஆலிவ் ஆயில் இல்லை, அதனால நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில், இல்லாட்டி பாதாம் ஆயில். இது 2ல் எது வேணால் 3ல் எது வேணால் ஊற்றலாம். ஆனால் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். இது ஊற்றிட்டு பாருங்கள், இப்போ எடுத்து இப்படி காட்டினா எவ்வளோ பாருங்கள் அப்படிங்களா. இது நம்ம ஒரு டப்பாவில் வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு டெய்லி கொஞ்சோண்டு எடுத்து நீங்கள் நைட்டு பூசிட்டு படுக்கிறவங்களா இருந்தால் நைட்டு போட்டுட்டு அப்படியே ஆற வச்சு அப்படியே படுத்துடலாம். காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் நல்லா முகத்தை கழுவிக்கலாம். இல்லை உங்களால் அப்படி இருக்க முடியாதுன்னா 40 நிமிஷம் அந்த க்ரீமை வந்து போட்டுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கழுவிட்டு படுங்க. ஆனால் வந்து 40 நிமிஷம் இருக்கணும் முகத்தில். இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், 2 நாளில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதே நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல கலர் வரும். நல்ல கருப்பு அந்த திட்டாக இருக்கிறதெல்லாம் நல்லா நீட்டாக போயிடும். நல்ல க்ளோயிங் ஸ்கின்னாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரிசல்ட் போட்டிருக்கோம். பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும்மா. இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் இந்த டப்பாவில் எடுத்து கொட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து போட்டு நம்ம வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இதை இப்படி தொட்டு நான் உங்களுக்கு பூசி காட்டுறேன். பார்த்தீங்களா, இது இப்படி தேய்ச்சி விட்டுட்டோன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இதை அப்படியே ஆற விட்டுறணும், அவ்வளோதாம்மா. தொட்டு இப்படி பூசிட்டு அப்படியே ஆற விட்டுட்டிங்கன்னா நல்லா பாருங்கள். அப்படி இப்போயே பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுது பார்த்தீங்களா, ஷைனிங் தெரியுதுங்களா. இது இன்னும் ஆற 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 நல்லா உள்ளே இழுத்துரும்மா. இழுத்துருச்சுன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.